வணக்கம். இது உங்கள் அறிவலை பாட்காஸ்ட். நான் உங்கள் அபிநயா 10th ஃப்ரம் பாரதி வித்யாலயம் எஜுகேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் ரெட்டிப்பட்டி நாமக்கல். இன்னைக்கு நம்ம அறிவலை பாட்காஸ்ட்ல ஆபரேஷன் சிந்தூரில் இஸ்ரோ விஞ்ஞானிகளின் அசத்தல் பங்களிப்பை பற்றி பார்க்க போகிறோம். இப்போதெல்லாம் போர்கள் நிலத்திலோ கடலிலோ மட்டுமல்ல, எல்லையற்ற விண்வெளி பரப்பிலும் தீர்மானிக்கப்படுகின்றன. இந்திய பாதுகாப்பு படையினர் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை மேற்கொண்ட போது அதன் முதுகெலும்பாக இருந்தது இஸ்ரோ. அதன் 400க்கும் மேற்பட்ட விஞ்ஞானிகள் இரவும் பகலும் கட்டுப்பாட்டு அறைகளில் பணியாற்றி வான் மற்றும் தரைப்படைகளுக்கான செயற்கைக்கோள் ஆதரவை ஒரு கணம் கூட தடைபடாமல் பார்த்து கொண்டனர். முக்கிய வகைகளில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் பங்களித்தனர். முதலாவதாக, அதன் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் மூலமாக நிகழ்நேரத்தின் நிலப்பரப்பின் வரைபடம், துருப்பு நகர்வுகள் மற்றும் தரவுகள் வழங்கி தாக்குதல் இலக்குகளை துல்லியமாக அடையாளம் காண உதவினர். இரண்டாவதாக, அதன் தொடர்பு செயற்கைக்கோள்கள் மூலம் இராணுவ கட்டளைகளை கட்டுப்பாடு, உளவு தகவல்களை பரிமாற பாதுகாப்பான தொலைத்தொடர்பு இணைப்புகளை வழங்கினர். இஸ்ரோவின் தலைவர் வி நாராயணன் கூறியது போல், அதன் செயற்கைக்கோள் கூட்டமைப்பு அனைத்து 24x7 துல்லியமாக செயல்பட செய்யப்பட்டன. இந்த சிறப்பான செயல்பாட்டிற்கு பின்னால் மிக பெரிய அளவில் விஞ்ஞானிகளின் உழைப்பு இருந்தது. அவர்கள் துரிதமாய் இயங்கி செயற்கைக்கோள் சமீக்ஷணங்களை சரி செய்து இன்ஃபர்மேஷன்ஸை கையாளும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் உளவு தகவல்கள் உடனுக்குடன் படைப்பிரிவினை சென்றடைவதில் எந்த தடையும் வராமல் பார்த்து கொண்டனர். ஊடக வெளிச்சத்திற்கு வராமல் இஸ்ரோ அமைதியான கண்காணிப்பை அளித்தது. இதன் மூலம் போர்க்களத்தில் வெற்றி பெறுவதற்கு விண்வெளி தொழில்நுட்பமும் விஞ்ஞானிகளும் இனி அவசியம் என்பதை ஆபரேஷன் சிந்தூர் நமக்கு உணர்த்தியுள்ளது. இந்த ஆய்வு திட்டத்தின் முதல் கட்ட வாய்ப்பிரிவின் பின் அனௌன்ஸ்மெண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி கீழ் ஆய்வு கட்டுரைகளை சமர்ப்பிக்க இந்திய ஆராய்ச்சியாளர்களுக்கு இஸ்ரோ அழைப்பு விடுத்துள்ளது. குறிப்பாக எஸ்போசாட்டின் 60% கண்காணிப்பு நேரம் இந்திய விஞ்ஞானிகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. மேலும் இதுவரை எஸ்போசாட் சேகரித்துள்ள தகவல்களில் 143 GB மேலான அறிவியல் தரவுகள் இஸ்ரோ வெளியிட்டுள்ளது. இதன் மூலம் எவரும் எட்டா தொலைதூர பகுதியாக இருந்த வான்வெளியை எவரும் பங்கேற்க முடிகிற ஒரு ஆய்வகமாக மாற்றியுள்ளது இஸ்ரோ. இந்தியாவின் அடுத்த தலைமுறை ஆய்வாளருக்கும் ஆர்வலர்களுக்கும் விண்வெளியில் இப்போதும் காத்திருக்கின்றன பல கோடி நட்சத்திரங்களும் கோள்களும். நன்றி, வணக்கம்.